வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டியூப். இன்றைக்கி நாம் என் தங்கை கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதையை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையுடைய கதாநாயகி வேறு யாரும் இல்லை, அவள் என்னுடைய தங்கச்சி தான். அவளோட பேர் கல்யாணி. என்னோட தங்கச்சிக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் ஆன சில வருடத்துலேயே என்னோட தங்கச்சி அவளோட கணவனை விட்டு பிரிஞ்சிட்டா. அதாவது என்னோட தங்கச்சி டைவர்ஸ் வாங்கிட்டா. அவள் டைவர்ஸ் வாங்கிட்டு என்னோடய வீட்டுக்கு வந்தா. அவள் திரும்பவும் என் வீட்டுக்கு வந்தபோது என்னோட அப்பாவும் அம்மாவும் என்னோட தங்கச்சியை திட்டி தீர்த்தாங்க. எதுக்கடி டைவர்ஸ் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி திட்டினாங்க. ஆனால் நான் தான் என்னோட தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னேன். நான் ஆறுதல் சொல்லி என்னோட தங்கச்சியை சமாதானப்படுத்தி நான் தான் அவளை என்னோடய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன். அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா என்னோட தங்கச்சி கல்யாணியை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நான் அவள் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் காதலும் வச்சுருக்கேன். நான் என்னுடைய தங்கச்சி கல்யாணியை அடிக்கடி சைட் அடிப்பேன். ஆனால் அந்த விஷயம் அவளுக்கே தெரியாது. அடுத்ததாக என்னுடைய அப்பாவை பற்றி சொல்லணுன்னா, என்னோட அப்பாவோட பேர் விஜயன். அவர் ஒரு தொழிலாளி. நான் எங்கள் குடும்ப தொழிலான கைத்தறி தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் தான் தங்கியிருக்கேன். அங்கே தான் எங்களோட வீடும் இருக்குது. என்னோடய வீட்டில் நான், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி கல்யாணி, நாங்கள் 4 பேர் மட்டும்தான் என்னோடய வீட்டில் இருக்கோம். என்னோட தங்கச்சி கல்யாணியை பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய தங்கை கல்யாணி ஒரு அழகு தேவதை. அவள் ரொம்ப அழகாக இருப்பா. அவளை சைட் அடிக்காத பசங்களே இல்லை, அந்த அளவு அழகாக இருப்பா. என்னுடைய வீட்டு எதிரில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் உக்காந்துக்கிட்டு ஒரு கூட்டமே என்னோட தங்கச்சியை சைட் அடிக்கிறதுக்கு வரும். அவங்க எல்லாரும் பேப்பர் படிக்கிற சாக்கில் அப்படியே என்னோட தங்கச்சியை சைட் அடிப்பாங்க. சில சமயம் நான் இதை பார்த்துட்டு செம காண்டாவேன். இருந்தாலும் சண்டை போடாமல் அமைதியாக இருந்தேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு தான் என்னுடைய தங்கச்சி கல்யாணிக்கு சிறப்பாக கல்யாணத்தை நடத்தி முடித்தோம். ஆனால் இதில் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஏன்னா என்னோடய தங்கச்சி கல்யாணியை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் என்னுடைய அப்பா அம்மா தான் வற்புறுத்தி என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி முடித்தாங்க. நானும் அதை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போது என்னுடைய தங்கச்சி அவளுடைய கணவன் கூட சண்டை போட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு திரும்ப என்னோட வீட்டுக்கே வந்துட்டா. அதை நினச்சி நான் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டேன். இருந்தாலும் என்னுடைய தங்கச்சி கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தத்தோடு அவளுக்கு ஆறுதலும் சொன்னேன். என்னுடைய தங்கச்சி கல்யாணியுடைய கணவரை பற்றி சொல்லணுன்னா, அவன் ஒரு ஊதாரி. அவன் தண்ணி அடிச்சிட்டு ஊரை சுற்றி இருக்கவங்க கிட்ட கடன் வாங்கிறதையே அவன் ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தான். இந்த விஷயம் எல்லாமே தெரியாமல் என்னோடய அப்பா தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னா, என்னுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டோட மகன்தான் அந்த மாப்பிள்ளை. அதனால தான் விசாரிக்காமலேயே என் தங்கச்சியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. என்னுடைய தங்கச்சி கல்யாணி அவளுடைய புருஷன் ஒரு ஊதாரி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளால் நிம்மதியாக வாழவே முடியல. இதில் கடன்காரங்க வேற அவளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னுடைய தங்கச்சி கல்யாணி அவனை விவாகரத்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டா. அந்த விஷயத்த எங்ககிட்டேயும் சொன்னான். ஆனால் என்னுடைய அப்பா அம்மா தான் அதை ஒத்துக்கலை. ஆனால் நான் அதுக்கு சம்மதம் சொன்னேன். நான் சொன்னது போலவே என்னுடைய தங்கச்சி கல்யாணியும் அவனை விட்டு பிரிஞ்சு என்னோடய வீட்டுக்கு வந்துட்டா. என்னுடைய தங்கச்சி கல்யாணி
அவளுடைய கணவனை விட்டு பிரிஞ்சு இதோடு 6 மாதம் ஆச்சு. ஆனால் என்னோட தங்கச்சிக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையுடைய எதிர்காலம் குறித்த கேள்வி என்னோட தங்கச்சிக்கு உருவாச்சு. அதனால என்னோட தங்கச்சி வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ணா. ஏன்னா தன்னோட குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக வேலைக்கு போகணுன்னு நினச்சா. ஆனால் நான் என்னோட தங்கச்சிக்கிட்ட போயிட்டு அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். நீ கவலையே பட வேணாம் பாப்பா, உன்னையும் உன்னோட குழந்தையையும் நான் இருக்கிற வரை கஷ்டப்படவே விட மாட்டேன். நான் உங்கள் 2 பேரையும் பத்திரமா பார்த்துப்பேன். அதனால் நீ வேலைக்கு போகக்கூடாது, இனிமே நானே உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சிக்கிட்ட சொன்னேன். அவளும் நான் அவள் மீது வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் அவள் புரிஞ்சுக்கிட்டா. புரிஞ்சுக்கிட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. நானும் என்னுடைய தங்கச்சி கல்யாணியுடைய தலையை வருடி கொடுத்து நான் அவ கூடவே இருந்தேன். நான் அவள் என்னோட தங்கச்சி கல்யாணி அப்படின்றத மறந்து போய் நான் அவளை ஒரு காதலியாக பார்க்க ஆரம்பித்தேன். இது என்னோட தங்கச்சி கல்யாணிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. ஆனால் என்னோட தங்கச்சி கல்யாணி அதை பற்றி எதுவுமே என்கிட்ட கேட்கல. ஆனால் நான் என்னுடைய தங்கச்சி கல்யாணிக்கு அடிக்கடி அவளுக்கு டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு கொடுக்கறது, மல்லிப்பூ வாங்கிட்டு கொடுக்கறது, புதுசாக சேலை எடுத்துக்கிட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய gift வாங்கிட்டு கொடுப்பேன். அதுவும் என்னோடய அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் என்னோட தங்கச்சிக்கு தனியாக நிறைய gift வாங்கிட்டு கொடுத்தேன். அதுலேயே நான் அவள் மீது எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் அப்படின்றத அவள் புரிஞ்சுக்கிட்டா. இது மூலயமா நான் என்னோட தங்கச்சி கல்யாணி மீது எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், எவ்வளோ காதல் வச்சுருக்கேன் அப்படின்றத அவளுக்கு புரிய வச்சேன். அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் அதை பற்றி என்கிட்ட கேட்கல. நானும் அவகிட்ட வாய் வழியாக அந்த விஷயத்த சொல்லலை. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த நான் அவகிட்ட நேரடியாக சொல்லவே இல்லை. ஆனால் இந்த விஷயத்த ஒரு நாள் கண்டிப்பாக அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நாளும் வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் என்னோட தங்கச்சி வீட்டில் இருந்தா. அப்போது என்னோட அம்மாவும் அப்பாவும் ஒரு கோவிலுக்கு வேண்டுதலுக்காக போகணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட தங்கச்சியும் கூப்பிட்டாங்க. ஆனால் என்னோட தங்கச்சி கல்யாணி, இல்லைம்மா, நீங்கள் எல்லாருமே போயிட்டு அண்ணன் எப்படி சாப்பிடும், வீட்டில் வெளியில் தான் போய் சாப்பிடும், அதனால் நான் இங்கே இருக்கிறேன், அப்போ தான் அண்ணனுக்கு சமைச்சு போட முடியும், அதனால் நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி கல்யாணி என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கோவிலுக்கு போகிறதுக்கு வழி அனுப்பி வச்சா. நானும் அதை நினச்சி சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என்னோட தங்கச்சி கல்யாணி வீட்டில் தனிமையாக இருக்கா. அப்போது என்னோட காதலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷப்பட்டேன். என்னோட தங்கச்சியும் அவளுடைய குழந்தையும் ஒன்றா வீட்டில் இருந்தாங்க. நானும் அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு நான் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்ததை பார்த்து என்னோட தங்கச்சி கல்யாணி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அவள் என்கிட்ட, என்னண்ணா இன்னைக்கு சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு போல, அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி கல்யாணி என்கிட்ட கேட்டா. நான் அவகிட்ட, இல்லை பாப்பா, எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, அதனால தான் நான் அப்பா அம்மா கிட்ட வேலை இருக்குன்னு போய் சொன்னேன். அதுவும் இல்லாமல் நீ தனியாக வீட்டில் இருக்கியா, அதனால தான் நான் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி கல்யாணிக்கிட்ட நான் போய் சொன்னேன். அவளும் அதுக்கு சிரிச்சா. அவள் என்கிட்ட, சரி உனக்கு நான் காஃபி போடவா அப்படின்னு கேட்டா. நான் அவகிட்ட, அதெல்லாம் வேண்டாம் பாப்பா, நீ உக்காரு, நாம் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அவளும் என் பக்கத்தில் உக்காந்தா. நான் அவளை பார்த்து, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லட்டா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னோட தங்கச்சி கல்யாணியும் சொல்லுண்ணா அப்படின்னு சொன்னா. நான் அவகிட்ட, நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னோட தங்கச்சி கல்யாணி, அதான் நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறல்ல, என் புருஷன் இருந்தா கூட அவன் இப்படிலாம் பார்த்துக்க மாட்டான், ஆனால் நீ என்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிறண்ணா, அதனால
எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி கல்யாணி வந்து என்கிட்ட சொன்னா. அதுக்கு நான் அவகிட்ட, நான் அதை பற்றி கேட்கல பாப்பா, உன்னோட வயசு பொண்ணுங்க எல்லாம் அவங்க புருஷன் கூட சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் நீ உன்னோட புருஷனை விட்டு பிரிஞ்சு நம்ம வீட்டில் தங்கியிருக்கல்ல, அதான் உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டேன் அப்படின்னு வந்து சொன்னேன். நான் அப்படி கேட்டதும் என்னோட தங்கச்சி கல்யாணியுடைய முகம் வந்து மாறிடுச்சு. நான் அவகிட்ட கேட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட தங்கச்சி கல்யாணி, ஆமாண்ணா கஷ்டமாக தான் இருக்குது, வேற என்ன பண்ணுறது, என்னோட தலை விதி இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குடிகார புருஷன் ஊதாரி புருஷன் எனக்கு வந்து கிடச்சிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வருத்தப்பட்டா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தயங்கிக்கிட்டே என்னோட தங்கச்சி கிட்ட, தங்கச்சி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா, நீ தப்பாக நினைக்க மாட்டல்ல அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு என்னோட தங்கச்சி கல்யாணியும், அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன்னா சொல்லுண்ணா என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டா. நான் என்னோட தங்கச்சி கிட்ட, தங்கச்சி இனிமே நானே உனக்கு புருஷனா இருக்கவா அப்படின்னு வந்து கேட்டேன். நான் அப்படி சொன்ன உடனே என்னோட தங்கச்சி கல்யாணி என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே, அண்ணா நீ என்னண்ணா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அவ என்னை பார்த்து கோவப்பட்டா. நான் என்னோட தங்கச்சி கல்யாணி கிட்ட, அதான் தெளிவாக சொன்னேனே தங்கச்சி, உனக்கு புரியலையா அப்படின்னு வந்து கேட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட தங்கச்சி என்கிட்ட, அண்ணா நீ என்னோட அண்ணன்டா, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவ என்கிட்ட கோவப்பட்டா. நான் என்னோட தங்கச்சி கிட்ட, இல்லை தங்கச்சி எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, உன் மேலே நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அன்பு வச்சிருக்கேன், அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட தங்கச்சி கல்யாணி கிட்ட வந்து சொன்னேன். என்னோட தங்கச்சி கல்யாணி எதுவுமே பேசல. அவ எதுவுமே சொல்லாம அவ எழுந்து சமையக்கட்டுக்குள்ள வந்து போயிட்டா. அவ சமையக்கட்டுக்குள்ள போய் அவ வேலையை பார்க்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சா. ஆனா பதற்றத்துல அவளால சரியா வேலை செய்யவே முடியல. அவ வேலையில கவனம் செலுத்த முடியாம அவ பாத்திரத்தை எல்லாம் கீழே வந்து நழுவ விட்டா. நான் பாத்திரம் கீழே விழுந்த சத்தம் கேட்டுட்டு நான் சமையக்கட்டுக்குள்ள போய் என்னோட தங்கச்சி கல்யாணியை பார்த்து, என்னடி ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டேன். என்னோட தங்கச்சி கல்யாணியும் என்கிட்ட, ஒன்றும் இல்லை அண்ணா, கை தவறி கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு வந்து சொன்னா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட தங்கச்சி கிட்ட, சரி தங்கச்சி நீ எதுவும் சமைக்க வேணாம், நான் வெளியே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொன்னேன். என்னோட தங்கச்சி கல்யாணியும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ எரிஞ்சுக்கிட்டு இருந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணா. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட தங்கச்சி என் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா. அவளோட குழந்தைக்கும் ஊட்ட ஆரம்பிச்சா. நான் என்னோட தங்கச்சி கிட்ட, சரி தங்கச்சி நான் கேட்டதுக்கு நீ பதில் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு என்னோட தங்கச்சி என்கிட்ட, அண்ணா நீ சொல்றது சரியான்னு நீயே யோசிச்சு பாருண்ணா, நீ என்னோட அண்ணன்டா, அதனால நீயே புரிஞ்சுக்கோ, நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியாக போய் படுத்துக்கிட்டா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட தங்கச்சி கல்யாணியோட ரூமுக்கு வந்து போனேன். அவகிட்ட போய், தங்கச்சி உன் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கேன், நான் உன்னை வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். என்னுடைய தங்கச்சி கல்யாணி என்கிட்ட, அண்ணா நீ இப்படி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னா. நான் என்னோட தங்கச்சி கிட்ட, ஐ லவ் யூ தங்கச்சி, உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தா. இதுக்கப்புறம் நான் என்னுடைய தங்கச்சியை எப்படி சம்மதிக்க வச்சேன், அவ என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டாளா இல்லையா, இதுக்கப்புறம் நாங்கள் ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதோட முழு கதை உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கொடுக்குறேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி இதோட முழு கதையை வந்து வாங்கிக்கோங்க. இந்த கதை ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.